friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது முடியும். இன்னைக்கு உங்களோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் ஹோம் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நிறையவே நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே மணி சேவ் பண்ணக்கூடிய டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ப்ராக்டிக்கலாக எங்கெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணும்போது டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நான் மணி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே நான் இந்த டிப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்பை எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. வாங்க ஒரு டிப்பாக பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் பால், சுடுதண்ணி, அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கும் போது, பருப்பு வேக போடும் போது பார்த்திங்கன்னா தண்ணி சம்டைம்ஸோ இல்லை பாலோ அதிகமாக ஸ்பில் அவுட் ஆகி இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டவ் பர்னருக்கு அடியில் போய் அது நின்றுக்கிறோம். பொதுவாக பால் பொங்குச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கீழே போய் அந்த ஸ்டவ் பர்னர்ஸ்க்கு அடியில் இருக்கும்போது நம்மளது க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு டைம் செலவிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிச்சனை எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு 4 பர்னர் ஸ்டவ் அப்படின்றதுனால 4 பிளேட் அந்த பர்னருக்கு கீழே வச்சு விட்டுறேன். இது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலோ இல்லை தண்ணியோ ஏதாவது கொதிச்சு கீழே சிந்தினாலுமே இந்த பிளேட்ஸில் போய் கலெக்ட் ஆகிடுது. ஸோ அதை எடுத்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே டைம் அங்கே சேவ் ஆகுது. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை நிறைய வாட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த சோப் ஊற்றுற ட்ரே இருக்கு இல்லையா, இது அவ்வளோவா நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நானுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படியே வச்சுருந்தேன். என்னுடைய வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய சோப் ட்ரே அது அடைச்சிட்டு தண்ணி சரியாகவே வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் இன்ஜினுக்கு கால் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேவை லைட்டாக அப்படி கையில் அந்த ப்ளூ கலர் பார்ட்டை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா அந்த ட்ரே இந்த மாதிரி தனியாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது. நம்ம நார்மலாக பாத்திரம் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு சோப் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதுவே வச்சு நீங்கள் இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேவை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தூசி, அந்த படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். இந்த ட்ரே இந்த ஹோல் வழியாக தள்ளி நல்லா ஃபில் ஆனால் இந்த மாதிரி பின்னாடி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு நல்ல தண்ணி ஃப்ளோ இருக்கும். துணியோட குவாலிட்டி வாஷுமே நல்லாயிருக்கும். நம்ம துணியுமே சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, அழுக்கும் நல்லா போகும். திரும்ப இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இந்த மாதிரி உள்ளே ஜஸ்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா ட்ரே திரும்ப ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லோட் ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா துணியோடைய குவாலிட்டி ஆஃப் வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாஷிங் மிஷினோட லைஃபுமே ரொம்ப நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்த்துடலாம் வாங்க. நம்மள பல பேருக்கு பூரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பூரி ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில், அந்த ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வேஸ்ட்டாகவே போயிடும். ஸோ அந்த ஆயில் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காகவே நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூரி அவ்வளோவா வீட்டில் செய்ய மாட்டோம். இப்போ நான் சொல்ல போகிற டிப் பார்த்திங்கன்னா பூரி லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாவை திரட்டி எடுத்துக்கலாம். மாவை திரட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு லைட்டாக கர்வாக இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி தவா எடுத்து வச்சுருக்கேன். ஆமாங்க, சப்பாத்தி தவாலேயே ரொம்ப ஈஸியாக நம்மளால் பூரி ஃப்ரை பண்ண முடியும். இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பொதுவாக நம்ம ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனாதான் நம்மளால் ஒரு பூரி ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் நம்ம எண்ணெய் இருந்தாலே இதில் சூப்பராக நம்மளால் பூரி சுட்டு எடுத்துக்கிற முடியும். இப்போ நம்ம திரட்டி வச்சிருந்த பூரி மாவை இதில் போட்டு நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான புசு புசுன்னு செம்மையான பூரி ரெடி. கம்மியான எண்ணெயில் சூப்பரான பூரி சுட்டு எடுத்துட முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1/4 கப் எண்ணெயில் 10லேருந்து 15 பூரி வரைக்கும் நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 4, நம்ம கரெக்டாக ஸ்டவ்வெல்லாம் ரெகுலராக கரெக்டாக ஆஃப் பண்ணி கூட சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜிங் ஸ்மெல் நம்ம கிச்சன்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேஸ் லீக்கேஜிங் ஸ்மெல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கேஸ் லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். சிலிண்டரை வெளியில் எடுத்துகிட்டு அதோட நாபை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தூக்கிடுங்க. அந்த சிலிண்டருடைய ஹோலில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வருது அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே உங்களுக்கு பெரிய பெரிய பபிள்ஸாக வருது
வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கேஸ் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டக்குன்னு உங்களுடைய கேஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சிலிண்டரை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்பும் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்த்துடலாம். டிப் நம்பர் 5. இது வந்து என்னோடய வாஷிங் மிஷினோட ஸ்டாண்டு. இந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் நான் வாங்கியிருந்தது. ஒரு 6 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ரஸ்ட் ஆகி அந்த இடமே வந்து ரொம்ப இதாகி இது ஸ்டாண்டே உடஞ்சிடுச்சு. ஏன்னா இது வந்து இரும்பில் செஞ்ச வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு. எப்போவுமே நம்ம தண்ணி புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இரும்பு வந்து வாங்காமல் நம்ம அலுமினியம், ஃபைபர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டோட லைஃபுமே ரொம்ப வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து வரும். ஏன்னா நம்மளுடைய வாஷிங் மிஷினை வந்து இந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதே வந்து இந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு தான். ஸோ நம்ம வாஷிங் மிஷினோட லைஃபுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் நம்ம பிராண்ட்லேயே சொல்லி நான் வந்து வாங்கினேன் ஃபைபர் அண்ட் அலுமினியம் பவுடர் கோட் பண்ண ஸ்டாண்ட். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இரும்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபைபர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்புமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. இல்லை நீங்கள் டிப்பை ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நியூ டிப்ஸ் தெரியும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த நியூ டிப்பை நெக்ஸ்ட் வரக்கூடிய கிச்சன் டிப் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ண மறக்காதீங்க.